அக்கா கும்மாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? தலைவர் இதே வேலையா போச்சுல. தானா போயிட்டு ஆடு தலையை கொடுக்குன்ற கதை மாதிரி எங்க போனாலும் எதனா நம்ம அம்பை தூட்டுறாருயா. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எவ்ரி கேங் ஹஸ் தட் ஒன் சிரிப்பழகி. யார் அது? சிரிச்சா எல்லாருமே அழகா தான் இருக்காங்க. எங்க நீ சிரி. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டான். இனிமே நான் உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டான். வெயிட் ஃபார் இட். நீங்களா இங்க விற்க வேண்டிய ஆளே இல்லையா? ஸ்டாச்சு ஒரு பொட்ட புள்ளைய கட்டிட்டு வந்து 4-5 மாசம் குடும்பம் நடத்திட்டு அப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய. ஊர் மச்சுக்குமா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சிருங்க. என்னடா சொல்லி வச்சிருக்கீங்க? அட கடவுளே, இப்படி ஒரு டபுள் மீனிங்கா? டபுள் மீனிங்கா சிங்கிள் மீனிங்கா ஒன்றும் தெரில. ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிரி ரம்மி. டேய் இதெல்லாம் ஐயோ இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிலி ரம்மி. கொஞ்ச நாள் தள்ளிக்கிட்டே தெருவில் ஓடுவேன். அதுக்கப்புறம் காலில் உந்தி உந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு படல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம். வார கணக்கா குரங்கு படல் அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்து எங்க தெருவில் ஒருத்தர் மேல உட்காந்து ஓட்ட சொல்லி கொடுக்குறேன்னு. எனக்கு பயம், ஏறவே மாட்டேன்ட்டேன். நான் புடிச்சுக்கிறேன்டா விழமாட்டடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. சரியா ஒரு புடிச்சிருக்காருங்கிற தைரியத்துல கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். என்னடா கூட வந்த ஒரு சத்தியத்தைய காரணம் திரும்பி பாக்குறேன், ஆளை காணோம். அவர் அங்கேயே நின்னுட்டாரு போல. ஆனா அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் தான். அதுக்கப்புறம் சைக்கிள் தான். அதை ஓட்டுறது துடைக்கிறது என்ன போடுறதுன்னு சும்மா பலான்னு வச்சிருப்பேன். வேற லெவல். இதே போல யாரா கிரியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம அவங்க டேக் பண்றேங்க. என்ன இது பயங்கரமாக இருந்தது பாப்பா. இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம், இன்ஸ்டாவில் வீடியோ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நான் 100 வியூஸ் தான் போயிருக்கு, 50 வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. அது எவ்வளோ பேருன்றத கண்ணில் பார்த்தா அப்படி இருக்குன்ற வீடியோ தான் இது. ருக்மிணி வசந்த், ருக்மிணி வசந்த், ருக்மணி வசந்த், ருக்மணி வசந்த், ருக்மிணி வசந்த், ருக்சனி வசந்த், ருக்கணி வசந்த், ருக்ஹணி வசந்த். இதில் அல்டிமேட் ருக்மணி தான். ருக்மணி வசந்த். Whoa, what the hell is this guy selling? Hello, what's this one? Oh my god. Oh my god, it's brown. It's actually brown. Don't tell me I'm about to drink this. How much for one? One egg glass. Egg glass. Egg glass. Egg. 10. Okay, I'll take egg glass. Egg glass. Oh my god, the cup. Oh my god. Oh no, bro. Bro, it's literally dripping from the cup. What the fridge magnet? What? Fridge magnet. No, I don't want a fridge magnet. I'm gonna try it. தலைவன் என்னடா வாங்கி மோந்து பார்த்ததுக்கே மோந்துட்டாரு. குடிச்சிருப்பாரா? நான் போயிட்டா என்னடா பண்ணுவேன்? ஆனால் எவ்வளோ கோவம் இருந்தாலும் இந்த பனிஷ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஓவருங்க. இந்த 100 ஆச்சுன்னு ஆட்டோ பிடிச்சி வாங்கடா. இந்த வண்டி எவ்வளோ இருக்கும்? ஒரு 2 லட்சம் இருக்கும் மாமா. 2 லட்சமா? ஆமா மாமா. ஆட்டோ கிட்ட தான் பார்த்துட்டு. கரெக்டு தான். இதை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆட்டோவே பிடிச்சிட்டு வந்துடுறேன்.
எவன்டா எடிட் பண்ணுது? எனக்கு தெரிஞ்சு அவரே எடிட் பண்ணி கூட வாய்ப்பு இருக்கு. அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, எனக்கு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு. சோ இந்த அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாத்த போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்றப்ப வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு. நல்ல வேளை இவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாரு, இல்லைன்னா பிக் பாஸை யார் காப்பாத்துறது தெரியாம இருந்திருக்கும். ஐயோ. ட்ரூத் ஆர் டேர். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அதாவது கண்ணை மணிக்கு திட்டிப்போம்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்கள பேச விடாம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். கால் பண்ணுங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா நான் சொல்லலாம்னு ஒத்தரோசா ரொம்ப அழகா சிரிச்சிட்டமா நீ. என்னடா இது ஹாப்பி பர்த்டேக்கு பாட்டுக்கு வந்த சோதனை? February 14th என்ன டே தெரியுமா? தெரியாது நிஜமாவே. இனிமேல் தான் கேலண்டர்ல பாக்கணும். உண்மையில சத்தியமா என் படிப்பு இப்ப போற ஒரு நிமிஷம், இப்ப போற எல்கேஜி பையன் கூட சொல்லிட்டு போனோம். தெரியல, எனக்கு தெரியல. சொல்லிடுங்க நீங்களே. நல்லா பேசுறமா நீ. அம்மா தெய்வமே, நான் இன்னும் நல்லா வாழணும். February 14th எந்த டே தெரியாது. சரி நானே சொல்றேன், வேலண்டைன்ஸ் டேமா. எனக்கு தெரியும். நீங்க என்ன டேனா மண்டேவா டியூஸ்டேவா அப்படி கேக்குறீங்கன்னு நினைச்சேன். கடுப்பாகுதா இல்லையா? இது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சோஷியல் மீடியால ஏதாவது ஒரு போட்டோ அப்லோட் பண்ணா போதும், செருப்பால் சாணியை முக்கி அடித்த தருணம். அப்படி என்னாச்சு பாப்போமா? சோஷியல் மீடியால ஏதாவது ஒரு போட்டோ அப்லோட் பண்ணா போதும், அதுக்கு வர்ணிப்பானுங்க பாருங்க, வாவ் உங்க சைஸ் நல்லா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் 99% ஆஃப் பாய்ஸ் இப்படிதான் பேசுறாங்க. ஏதோ ஒரு சில பசங்க தான் ஓகே அந்த பொண்ணு அம்மா மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எடுத்தோடனே பா என்ன லுக் கேர்ள்ஸே கேக்குறாங்க சார். பசங்க சத்தியத்துல கேக்குறேன். ஆனா இப்படி சொன்ன உடனே நம்ம அண்ணன் இருக்கார்ல, அவர் ஒரு கேள்வியை கேட்பாரு பாருங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த மேல இருக்க வாக்கியத்துக்கு எனக்கு கரெக்டா பொருந்துச்சுங்க. சத்தியத்துல கேக்குறேன், இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு போஸ்ட் போட்டோன்னு நம்மள அவன்லாம் அம்மா மாதிரி பாக்கணும்னு நினைச்சுதான் அந்த போஸ்ட போட்டீங்களா? நான் எல்லாரையும் சொல்ல, குறிப்பா நல்ல போஸ்ட்டை போடுறவங்களை விட்டுட்டு ஒரு அரைகுறையான ஒரு போட்டோவை போட்டு அம்மா மாதிரி எப்படிடா நினைப்பான்? கெட்டதானே கேட்டிருக்காரு. கமான் பண்ணுங்க, வந்து கமான் பண்ணுங்க. நார்மலா ஒரு பட்டு சேரி முழுசா முடிக்கிறதுக்கு 2000ல இருந்து 3000 அந்த பட்டு புழுக்களை வந்து கொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி போட தோணாது சார். ஒண்ணு கொண்டு அது போட்டு அப்படி சிக்கன் மட்டன் சாப்பிடும் போது நல்லா இருக்கா? அது வேற டாபிக் மேம். வெஜ் நான்வெஜ் அது அப்படி போகும். என்ன புரியும்? எப்படி உயிரோட சாப்பிடுறீங்களா? வேற லெவல். அந்த அக்கா கேட்ட கேள்வி இருக்கே வேற லெவலுங்க. நான் கூட பட்டு புல்லாம் சாவடிச்சு புடவை கட்டணுமான்னு யோசிக்கிறாங்கன்னா சிக்கன் மட்டன் போட்டு சாப்பிடுவாங்களா? என்னங்க இது? எப்பவுமே ஐடி கார்டு போட மாட்டேன் சார். ஏன்னா ஐடி கார்டு போட்டா கஷ்டம் இருக்கனால ஐடி கார்டு போட மாட்டேன். ஆனா ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ சரிப்பட மாட்டேங்கிற, நான் உங்க வீட்டுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அம்மா கிட்ட போன் இல்ல, நான் அப்பா நம்பர் வேணா தரேன், என் நம்பரே கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். வீட்டுக்கு வந்தேன் போன் என்கிட்ட தான் இருக்கும். நான் உடனே என்ன பண்ணுவேன், தம்பி வெளில போயிருக்காயா, லேட்டா வர்றதுக்கு மாவு வாங்க போயிருக்காயா, வந்தோடனே கால் பண்ண சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா மாதிரி பேசுறது நானே வச்சிருவேன் சார். உங்க அப்பா இந்த டோன் தான் பேசுறாரு. இன்ன வரைக்கும் அப்பா கிட்ட பேசினதே இல்ல. நான் நினைச்சுதான் சார் 2 வருஷமா என்கிட்ட பேசிட்டு. நான் கூட அவங்க அப்பா மாதிரி தான் பேசியிருப்பாரு போல, கண்டுக்கலன்னு நினைச்சேன். அப்பாவே இவன் தான் நினைச்சு பேசியிருந்திருக்காரு. இவன் வந்து அவங்க அப்பா பேரை கூப்பிட்டே பழனி பழனின்னு சொல்லிட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. அங்க போயிட்டுல பழனி பழனி பழனின்றாங்க. யாருப்பா அப்படின்னாங்க. பழனி இல்லையா கீழே அப்படின்றான். இல்லப்பா அவன் வெளில கடைக்கு போய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்கிறான், அவன் பேர் ஸ்ரீகாந்த்ல அவங்க அப்பா பேர் தானே. இது பழைய வீடியோ தான், ஆனால் நல்லா இருக்கும். இதே போல் உங்களுக்கு நடந்துருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு டேக் பண்ணுறேங்க. மாப்பிள சொல்லுவோம்ல ஒரு ஹெல்ப். மாப்பிள கேக்குதா? மாப்பிள உனக்கு கேட்கணும் எனக்கு நல்லா தெரியும்ல. கண்டிப்பாக இப்படி தான் இருப்பான். நம்ம ஒரு உதவின்னு கேட்கும் போது தான் அவனுக்கு ஃபோன் கேட்காது. சில பேர் இவனா அப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு உதவின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் இல்லைன்றான். என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோனே எடுக்க மாட்டான்.
அப்புறம் ஃபோன் பண்ணி 2 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணா எங்கடா எனக்கு ஃபோனே வரலன்னு பச்சையாக போடுவோம். ப்ரோ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் கக்கூஸ்ல ஆகி போயிட்டு இருந்தேன். பட் எனக்கு கதவு மூடிட்டு போக பயமா இருக்கும். மூடல ஒரு பையன் வந்து பார்த்துட்டே இருந்தான். நானும் அவனை பார்த்துட்டே இருந்தேன். நானும் அவனை பார்த்துட்டு வந்து என்னடான்னு கேட்டான் போயிட்டான். உட்காந்துட்டு சட்டையை அப்படி பிடிச்சிட்டு. இவங்க வீடியோலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நான் ரொம்ப பிடிச்சிருக்கோம். இதை மாதிரி நிறைய காமெடிஸ்லாம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். பல்லு எடுத்தாச்சு, பல்லு கிளீனா வந்துருச்சு. நீ வந்து ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே பேசக்கூடாது. அம்மா ஒரு நாள்னா அது வந்து ஒரு கெட்டி பல்லு. அதுக்காக 5 நாள் பேசாம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. இவ்வளோ தெளிவாக இருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ வீட்டில் கஷ்டப்பட்டுருப்பார். அவர் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை அவர் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டார், அவ்வளோதான். அழகா பாக்குறோம் அவங்க முகத்தினுடைய அழகை நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே. குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம். குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும், முதல்ல சமைக்கணும். இதுதான் சார் அழகு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்காக சார் இவ்வளோ MBA MSc. வெயிட் பண்ணுங்க. அண்ணன் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்காக சார் நாங்க இவ்வளோ பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறோம். ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? நீங்க சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு, நீங்க நல்லா பண்ணுங்க சார். இன்ன வரைக்குமே நான் தான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல. என்னப்பா சொல்ற? நாங்க சேம் சைடு கோலா இருக்கு. ஆமா சார். நீங்க காபி போட்டு மனைவி கொடுக்குறீங்களா? காப்பி கொடுப்பேன் சார். நீங்க சமைக்கிறீங்களா அவங்க சமைக்கிறாங்க? நான் தான் சமைக்கிறேன் சார். அவங்க சமைக்கிறது இல்லையா? சமைக்கிறது கிடையாது. அவர் சொல்றதுலாம் உண்மையாமா? பயப்பட நீ பெரிய ஒரு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு இவ்வளவு நேரம் புரியல. நான் தான் சமைக்கிறேன், நான் தான் என் மனைவி காஃபி போட்டு கொடுக்குறேன், நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன். அதனால அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை பாத்துக்கிற மாதிரி ஒரு மனைவி வந்தா நல்லா இருக்குமே ஒரு ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? நான் கூட முதல்ல அப்படி நினைச்சேன். ஆனா இந்த வீடியோ பழைய வீடியோ இருந்தாலும் என்னென்ன பண்றாங்க பாருங்க. என் கல்யாணத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான் ப்ரோ. உண்மையா ப்ரோ? எந்த ஃப்ரெண்டு தெரியலாங்க. இவன் என் கல்யாணத்துக்கு நான் ரொம்ப ஸ்டக் ஆயிட்டேன். இப்போ கல்யாணம் இங்க பண்றதுனால சென்னையில பெரிய செலவாயிடுச்சு. எனக்கு வந்துட்டு எந்தடா கல்யாண அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்தான். எந்த ஃப்ரெண்டு பண்ணுவான் பாருங்க. கையில இந்த காசுல லோன் எடுத்து கொடுத்தான். அவன் கையில இருந்து அவன் சேர்த்து வச்ச காசு, அவனுக்காக சேர்த்து வச்ச காசு எனக்கு கொடுத்தான். கடனா கொடுத்தாரா? இல்ல மொய் ப்ரோ. இதான் நடக்குமா? வேஸ்ட் பாருங்க. அவங்க கொடுத்தா எனக்கு மொய். கல்யாணம் முதல் 1 லட்சம் அதை வச்சு தான் நான் செலவே பண்ணணுமா? ஆனா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இப்படி ஃப்ரெண்டு வேணும்னு ஆசைப்படலாம். ஆனா எனக்கு இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான். காசு மட்டும் நான் சொல்லலை, எல்லா விஷயத்துலையும் போய் இக்கட்டான சூழ்நிலை மாட்டும் போது அவனுக்கு ஒரு கால் பண்ணி காசுன்னு இல்லை, பொதுவாக இது கெட்டாலுமே செஞ்சுருவான். ஒரு 50,000 அனுப்புனா உடனே அனுப்பிவிடுவான். ஏன் என்ன எதுக்கு காரணம்லாம் கேட்க மாட்டான். உண்மையிலே சொல்லலாம், இன்ன வரைக்கும் நான் அதை 1 ரூபா கூட தரல. ஆனால் அவன் அதை ஏன் கேட்டதை கூட இல்லை. இதே மாதிரி ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பையன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், அக்கா உங்களுக்கு பையனா மாறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், நாயாவோ பூனியாவோ பேயாவோ கூட மாறிடுவேன், ஆனா பையனானா நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன் நாங்க அவ்வளோ மோசமா அப்படின்னு. சேச்சே அப்படிலாம் இல்ல, ஒரு பையன் வீட்டோட இருந்தானா என்ன பொட்டுச்சு மாதிரி வீட்டோட இருக்க அப்படிங்க வேண்டியது. அதே பையன் வேலைக்கு போனானா ஆமா இவன் போய் சம்பாதிச்சுட்டு வர அந்த 10,000 எந்த மொழிக்கு பத்தோம் அப்படிங்க வேண்டியது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை விழுந்து விழுந்து கவனிச்சானா பொண்டாட்டி பின்னாடியே இருக்கான் அப்படிங்க வேண்டியது. அதே கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா விழுந்து விழுந்து கவனிச்சா என்ன அம்மா பின்னாடியே இருக்க எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்க வேண்டியது. காதலிக்கும் போது ஒரு பொண்ணை நல்லா உயிருக்கு உயிரா காதலிச்சா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான் அப்படிங்க வேண்டியது. அதே காதலிக்கலனா இவனுக்கு லவ் பண்ணவே தெரியல லெட்ஸ் பிரேக் அப் அப்படிங்க வேண்டியது. ஒண்ணும் இல்ல, நின்னுட்டு இருக்க சிக்னல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனோட வண்டி அடிச்சுட்டா அந்த இடத்துல சாரி அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்மைலோட முடிஞ்சிரும். ஆனா அதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணோட வண்டியை தெரியாம இடிச்சுட்டா அங்க இருக்கிற மொத்த பப்ளிக்கும் ஒன்னா சேர்ந்து அடிக்க வேண்டியது. பையனா வாழ்றதெல்லாம் ஒரு பெரிய சாபம். பாவங்க அவங்க. இந்த ஒரே வீடியோல மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க தான் சொல்லணும். வேற லெவல் அக்கா. இந்த வீடியோ எல்லாம் ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு தேங்காய் 3 லட்ச ரூபாய் கேன எடுத்திருக்காங்களா?
3,03,000 ரூபாய் ஒருவரை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தேன். இந்த ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஏதோ யாகம் பண்ணியிருக்காங்க போல், ஏதோ ஒரு தேங்காய், ஒரு மந்திர தேங்காய்னு வச்சுப்போமே. இந்த தேங்காய் வந்து ஆரம்ப விலை ஏலம் விட்டது பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு. ஆனால் முடிஞ்சதோ 3 லட்சம் ரூபாய்க்கு இதை யாரோ ஏலம் எடுத்திருக்காங்கப்பா. யாரா நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்க? இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை. சரி, அது கமெண்டில் என்னென்னு பண்ணிட்டு பார்ப்போமா. அந்த காசு இருந்தால் எனக்கு கடனே முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. என்னெல்லாம் இருந்தால் கடனே முடிச்சு சந்தோஷமாக இருந்திருப்பானாலாம். அந்த தேங்காயில் அவ்வளவு புண்ணியம் என்றால் அந்த ஐயரே அந்த தேங்காயை எடுத்து கொண்டு போயிருப்பார். உண்மைடாடே, அந்த தேங்காயை அவர் விற்கிறாரு, அதுவும் புண்ணியமான தேங்காய். நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதில் அவ்வளோ ஒரு புண்ணியம் இருந்துச்சுன்னா தலைவனே எடுத்துகிட்டு போயிருப்பானே. உங்களை நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அவர் ஏமாத்தலை, நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அவ்வளோதான். வீட்டில் போய் சட்னி தான் வைக்க போகிறேன். டே சட்னி தேங்காய் ஒரு 10 ரூபா 15 ரூபா தேங்காய் சட்னி வாங்கி வைக்கிறத விட்டுட்டு இல்லாதவங்களுக்கு கூட அந்த காசை கொடுத்துருக்கலாம். அதை போய் 3 லட்ச ரூபா கொடுத்து ஏலம் எடுக்கிறதுலாம் ரொம்ப வருமா. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதை பற்றி பேசினா அது எதுவும் சொல்ல வந்துடாதீங்க, நாயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சரை நம்பி நீங்கள் ஒரு முட்டாள் ஆகிடக்கூடாதுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எஸ், இவர் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இவர் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி ஒரே வாஷில் பயங்கரமாக ரிசல்ட் வந்த மாதிரி போட்டிருந்தார். அந்த வீடியோவும் நல்லா ரீச் ஆச்சு. அண்ட் இதை தொடர்ந்து இந்த கம்பெனி அவருக்கு செகண்ட் ப்ரொமோஷன் கொடுக்குது. அவங்க மம்மிக்கு இந்த க்ரீமை யூஸ் பண்ணி ஒரே வாஷில் ரிசல்ட் வந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா ரீச் ஆச்சு. அண்ட் இந்த வீடியோக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவை நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதில் என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தா, அது எப்படி ஒரே வாஷில் இப்படி ரிசல்ட் வரும், இதனால் நம்பவே முடியல, நான் கூட தட்டி கேட்குறாருன்னு பார்த்தா இந்த கம்பெனியோட பணத்துக்கு விலை போயிட்டாரு. அவரும் சொல்லியிருந்தார், ஆமாம் இதில் பயங்கரமாக ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாரு. இவங்க போட்ட வீடியோவை நம்பி இந்த க்ரீமை நான் வாங்கினேன். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த எனக்கு தான் தெரியல, சரி கூட இருக்கவங்களுக்காவது யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 பேருக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், யாருக்குமே ரிசல்ட் வரல. சரி ஓகே, நம்ம ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் நான் இதை யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த 1 மந்த் யூஸ் பண்ணதில் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. அண்ட் இதை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணேன்னு பார்த்தேன். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணி ஏமாந்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இதை குப்பையிலையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸை இப்படி ஃபேக்காக ரிசல்ட் வர மாதிரி எடிட் பண்ணி உங்களே நம்பியிருக்க உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு பணத்துக்காக கொண்டு போய் சேர்க்காதீங்க. ஸோ மக்களை இனிமே வாச்சு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அவன் வீடியோ போட்டான் இவன் வீடியோ போட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஏமாறாதீங்க, உங்களோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, புரியுது. ஸ்டார்டிங் ஆரம்ப கட்ட ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறவங்கன்னா கூட அது பண்ணுறது தப்பு தான், அது ஓகே. ஆனால் பெரிய பெரிய ஆளுங்களாம் இப்படி பண்ணிங்கன்னா என்னையா பண்ணுறது? ஸோ ஸ்டாப் தட் கல்ச்சர் ப்ரோ. நான் கூட ஏதோ தூரமாக போகணும்னு பார்த்தேன், தலைவனை தூரமாக்கிட்டீங்களா. என் கணவன் என்னைய இந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கும்? டால்ஸ் 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 கூப்பிட்டா பிடிக்கும். ஓகே. அம்மு குட்டியும் கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஓகே. பாப்பா குட்டிமா. ஓகே. ஹாய் பொண்டாட்டி. ஹாய் பொண்டாட்டி கூப்பிட்டா ஓகே. பேப்னு சொன்னா நல்லா இருக்கும் சார். பேப்னு சொன்னா பேப். ஓகே. பிசாசுன்னு சொன்னா பிடிக்கும். பிசாசுன்னு சொன்னா பிடிக்கும். ஓகே. லூசு பொண்ணே. லூசு பொண்ணே. ஓகே. இதெல்லாம் ஓகே. பேட் வேர்ட்ஸ் இன் தமிழ். தமிழ்ல எந்த கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டாலும் பிடிக்கும். ஆமா. என்னடா இது, இப்படி ஒரு பொண்ணா? பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்குங்கம்மா. ஸோ ஓகே, இதே போல் வீடியோ சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது தொடர்ந்து என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுற ஐடியாவும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். திரும்ப வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.